கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான இருவழியிலே உங்களை சந்திப்பதிலே எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு தியானிப்பதற்கு முன்பாக கண்களை மூடி செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இருவழிக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்நாளிலே இந்த நாளை கொட்டி தந்து இப்பொழுதும் கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கத்தக்கதாய், உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் எண்ணி பார்க்கும்படியாய் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற மகிமையான உங்களுடைய கிருபைகளை எண்ணி நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே நீர் பேசும் ஆண்டவரை நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரை பேசுகிற அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். ஆண்டவரை கேட்கிற உள்ளங்கள் உண்மையிலே சத்தியத்தை அறிந்து கொண்டு சாதனையாளர்களாக மாறுவார்களாக. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை நாம் மையப்படுத்தலாம். போற்றி புகழ்வோம், வாழ்த்தி பாடுவோம், பிரபு இயேசுவை கொண்டாடுவோம். போற்றி புகழுவோம், வாழ்த்தி பாடுவோம், பிரபு இயேசுவை கொண்டாடுவோம். நாம் பிரபு இயேசுவை கொண்டாடுவோம். போற்றி புகழுவோம், வாழ்த்தி பாடுவோம், பிரபு இயேசுவை கொண்டாடுவோம். என் வாழ்வின் ஒளியாய், சத்திய ஜீவன் வழியாய், என் உள்ளத்தில் அவர் வந்து இருளகன்றதே. என் வாழ்வின் ஒளியாய், சத்திய ஜீவன் வழியாய், என் உள்ளத்தில் அவர் வந்து இருளகன்றதே. ஒளி பிறந்தது, தேவ மகிமை உதித்தது, தேவ ஆசீர்வாதம் பெருகுதே. தேவ ஆசீர்வாதம் பெருகுதே. போற்றி புகழுவோம், வாழ்த்தி பாடுவோம், பிரபு இயேசுவை கொண்டாடுவோம். நாம் பிரபு இயேசுவை கொண்டாடுவோம். ஞான அன்பு மெய் சமாதானம், பாரினிலே பிள்ளை என்னை மீட்க வந்ததால். மெய்யான அன்பு மெய் சமாதானம், பாரினிலே பிள்ளை என்னை மீட்க வந்ததால். ஒளி பிறந்தது, தேவ மகிமை உதித்தது, தேவ ஆசீர்வாதம் பெருகுதே. தேவ ஆசீர்வாதம் பெருகுதே. போற்றி புகழுவோம், வாழ்த்தி பாடுவோம், பிரபு இயேசுவை கொண்டாடுவோம். நாம் பிரபு இயேசுவை கொண்டாடுவோம். பேரின்ப வாழ்வு, நிறைவான வாழ்வு, பேரானந்தம், பரமானந்தம், நித்திய ஆனந்தம். பேரின்ப வாழ்வு, நிறைவான வாழ்வு, பேரானந்தம், பரமானந்தம், நித்திய ஆனந்தம். பொன் இயேசு ஜீவிக்கிறார், நம்முள்ளே இருக்கிறார், புது வருட ஆசீர்வாதமே. புது வருட ஆசீர்வாதமே. போற்றி புகழுவோம், வாழ்த்தி பாடுவோம், பிரபு இயேசுவை கொண்டாடுவோம். நாம் பிரபு இயேசுவை கொண்டாடுவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் நம் தியானத்திற்கு நேரடியாக கடந்து செல்வோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 4வது வசனத்தை நாம் இன்றைக்கு பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சன்னதியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று
மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். மாம்சத்தின்படி அவர் தாவீதின் சன்னதியில் பிறந்தவர். இவருக்கென்று ஒரு வம்சம் இருக்கிறது. இவர் ஏதோ ஒரு இடத்திலிருந்து அனாதை போல அல்ல, மாம்சத்தின்படி அவர் தாவீது என்கிற சன்னதியில பிறந்தவர். பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனாக அவர் மரித்து உயிரோடு கூட எழுந்ததினால் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நாம் தேவன் யார் என்பதை குறித்து நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்திலே இந்த ஒரு வசனத்தில தேவனுடைய எல்லா விதமான சுவிசேஷமும் அடங்கி இருக்கிறதை நீங்க பார்க்கலாம். அவர் யார் என்பதை குறித்து அவருடைய கடிதம் எழுதும் பொழுதே அதை ஆரம்பிக்கிறத நாம் இங்க பார்க்கிறோம். மாம்சத்தின்படி அவர் தாவீதின் சன்னதியில் பிறந்தவர். 4வது வசனம் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமத்தில் முன்னமே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் அறிவித்திருக்கிறார். தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாய் கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷங்களை அவர் தீர்மானத்தின்படி முந்தினதாகவே அவர் முன் குறித்ததை குறித்து இங்கே சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, நாம் ஏற்கனவே பார்த்த வசனங்களிலே தேவன் யாருக்கு எழுதப்பட்டது, யாரால் எழுதப்பட்டது என்பதை குறித்து நாம் தெளிவாய் பார்த்தோம். நாம் எந்த கடிதமாக இருந்தாலும் அல்லது பிரசங்கமாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் நாம் கூடி வரும் பொழுது அல்லது தேவனை குறித்த காரியங்களை பேசும் பொழுது உண்டாவதாக கிருபையும் சமாதானம் என்று சொல்லி இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே தெய்வ கிருபையும் தெய்வ சமாதானம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக, நாம் அனைவருக்குள்ளும் பெருகுவதாக. ஆகவே இங்க அடுத்ததாக நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் ஆதியிலே தேவன் உலகத்தை உண்டாக்கும் பொழுது எபிரேயர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே பார்க்கிறோம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். இங்க தீர்க்கதரிசிகள் மூலமாய் கிறிஸ்துவை குறித்து தேவன் முன்னறிவித்திருக்கிறார். ஏதாவது ஒரு வசனத்தை வாசிக்கல. ஏசாயா 9:6 வாசிக்கலாமா? என்ன வாசித்திருக்கிறோம்? தீர்க்கதரிசிகள் மூலம் பல வசனங்கள் இருக்கிறது. ஒரு வசனங்களை மட்டும் வாசிக்கலாம். 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு பாலகன் இங்க பாலகனே பிறக்கல பாருங்க. அவங்க என்ன சொல்றாரு? நமக்கு ஒரு பாலகன் பிறந்துட்டாரு. அதுதாங்க விசுவாசம். விசுவாசம் என்பது நிகழ்காலத்திலே எதிர்காலத்தை பேசுவது. எனக்கு அருமையானவர்களே, இங்கு தேவனுடைய திட்டத்தின்படி தீர்மானத்தின்படி தேவன் இந்த உலகத்திலே செயல்பட இருக்கிற எல்லா நிகழ்வையும் முன்பதாகவே தீர்க்கதரிசிகள் மூலமாய் தேவன் கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷமாய் அறிவித்திருக்கிறார். அதை தான் இங்கே பார்க்கிறோம். பரிசுத்த வேதாகமம் என்ற தலைப்பிலே அதிகமாக நான் பேசியிருக்கிறேன். முன்பதாக நீங்கள் பாருங்கள். பரிசுத்த வேத அதை குறித்து இந்த வசனத்தில் அதிகமாக நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றால் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் நம் கிறிஸ்துவை குறித்த காரியங்கள் தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாய் தேவன் என்ன செய்திருக்கிறார்? அவருடைய பிறப்பின் காரியங்களை பாருங்க, ரொம்ப அருமையா அதிலே சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். வாசிங்கள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். யாருக்கோ அல்லது அப்படி அல்ல, நமக்கு, நம்முடைய ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் மக்களை மீட்கும்படி நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். இன்னும் பிறக்கல, ஆனா பிறந்தார் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கொடுப்பார் அல்ல, கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், அதிசயமான ஆண்டவர், ஆலோசனை கர்த்தா, ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஆண்டவர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, நித்தியமான பிதா, சமாதான பிரபு என்னப்படும். ஆகவே இந்த தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய தீர்மானங்கள் எல்லாம் தீர்க்கதரிசிகள் மூலமாய் அவருடைய பிறப்பிலிருந்து அவருடைய மரணம் வரைக்கும், ஒரு உயிர்த்தெழுதல் வரைக்கும் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் ஏசாயா புத்தகத்திலே அதிகமாக வாசிக்கலாம். அவருடைய மரணத்தை குறித்து சங்கீதங்களிலும் வாசிக்கிறதை நாம் பார்க்கலாம். ஆதியாகமத்திலும் கூட உனக்கும் அவருக்கும் உன்வித்துக்கும் அவர்களுக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆரம்பத்திலேயே தேவனுடைய திட்டங்களை, தீர்மானங்களை குறித்து எழுதியிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். எனக்கு அருமையானவர்களே, இங்கே நாம் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கிறிஸ்துவை கொண்டு
வெளிப்படுத்த சித்தமானார். இந்த கிறிஸ்துவின் மூலமாய், தீர்க்கதரிசிகள் மூலமாய் இவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள். லூக்கா 23 எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, 24ஆம் அதிகாரம் 37வது வசனம், 44வது வசனம் வாசிங்க. அவர்கள் கலங்கி லூக்கா 24 அவர்களை நோக்கி 27 மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். மோசே என் ஆண்டவரை குறித்து அறிவித்திருக்கிறார். உங்களுக்கு இதே போல ஒரு தீர்க்கதரிசி எழும்ப பண்ணுவேன் என்று சொன்னார். அது கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள். இப்படி பல வசனங்களை நாம் சொல்லலாம். மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எல்லாம் இன்க்ளூடிங் பண்ணிட்டார் பாருங்க. பெரிய தீர்க்கதரிசன புத்தகம் ஏசாயாவில இருந்து 5 புத்தகங்கள் இருக்கிறது. ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், பெரிய தீர்க்கதரிசனம். அது மாத்திரமல்ல, மற்ற சிறிய 12 தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், எல்லா தீர்க்க தரிசனங்களிலும் அப்படிதான். இங்க சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். எனக்கு அருமையானவர்களே, தேவன் தன்னுடைய உயிர்த்தெழுந்த பிறகு கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும், அது மேல் வசனம் பாருங்க 25, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு முந்தி புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. இன்னைக்கு தீர்க்க தரிசன வசனங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்ட நோக்கம் தேவனை குறித்த திட்டங்களை முன்பதாகவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் அறிய வேண்டும். நம்மை குறித்து தீர்க்க தரிசனமாக வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை அறிந்து அதன்படி நாம் செய்ய நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும். இங்கே பார்க்கிறோம். அது மாத்திரம் 44வது வசனம் வாசிங்க. அவர்களை நோக்கி மோசே நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசன ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்த பொழுது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த சுவிசேஷங்கள் இவைகளே. அதனாலதான் சொல்ற வேத வாக்கியங்களை அவர் அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி பேசுகிறதை இங்கே பார்க்கிறோம். எழுதியிருக்கிறபடி பல இடங்களில புதிய உடன்படிக்கையில நான் வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில எழுதியிருக்கிறபடி தேவன் என்ன பண்ணார்? தீர்மானித்தபடி, எழுதியிருக்கிறபடி, தீர்க்கதரிசிகள் மூலமா அறிவிக்கப்பட்டபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாள் மரித்தெழுந்து எழுந்திருக்கவும் வேண்டியதா இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, ஆகவே அன்றைய மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியதா இருக்கிறது என்று அறிவிக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின ஆண்டவர் என்ன திருவுளம் பற்றினார்? கிறிஸ்துவை பற்றி திருவுளம் பற்றி இருக்கிறார். அதை குறித்து மோசே ஆகமங்களிலே, சங்கீதங்களிலே, பெரிய தீர்க்க தரிசனங்கள் எல்லா தீர்க்கதரிசிகளும் என்னை குறித்து சொல்லி இருக்கிறார்கள் என்று தெளிவாக லூக்கா எழுதின நற்செய்திகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். இதே ரோமபுரியருக்கு எழுதின நிருபம் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்துல பாருங்க. 25வது வசனம். ஆதி காலம் முதல் அடக்கமாய் மறைக்கப்பட்டு இருந்தது இந்த கிறிஸ்துவை குறித்த காரிய சுவிசேஷங்கள். ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளைகளின்படி வெளியரங்கமாக்கப்பட்ட ஒரு ரகசியம். என்ன ரகசியம்? அது வாசிக்கலாம். சகல ஜாதிகளும் இங்க ஒரு நம்ம இப்ப பாக்குற மாதிரி ஜாதி எல்லாம் கிடையாது. ஏன் ஜாதி, ஊன் ஜாதி, எங்க ஊரு, அவங்க ஊரு அப்படி இல்ல. அந்த ஜாதி இல்ல, ஒரு எத்தனிக் குரூப்ஸ் ஆஃப் பீப்புள். அதாவது ஒரு மொழி பேசுகிறவர்கள் ஒரு ஜாதி என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மலைவாழா இருக்கலாம். இப்படிப்பட்ட கூட்டங்களை சார்ந்த சகல கூட்டத்தாருக்கும் என்று பொருள். அது சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு வேத வசனத்தை அறிந்த உடனே அவர்களுக்குள்ளே விசுவாசம் உருவாகிறது. அந்த விசுவாசத்திற்கு அவர்கள் கீழ்ப்படியும் பொருட்டு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமா இருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதுமான இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம். எனக்கு அருமையானவர்களே, இவரை குறித்த காரியங்கள் வேதத்தின் கதாநாயகர் கிறிஸ்துவாக இருக்கிறார். சில பார்க்கலாம் 2000 வருஷத்துக்கு அப்புறம் தாங்க இயேசு வராரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவர் ஆதி காலம் முதல்
ஆதி காலம் முதல் மறைக்கப்பட்டு இருந்த ரகசியம் அது. அவர் இருந்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தாரே, அப்பொழுதே கிறிஸ்துவும் உடன் இருந்தார். எபிரேய நிருபத்திலே வாசிக்கும் பொழுது தெளிவாய் சொல்லப்பட்டு இவரை கொண்டு சகலத்தை வாசிக்கலாம். அந்த வசனத்தை எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துல 2-3 வாசிங்க. பூர்வ காலங்களிலே பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இந்த இயேசு கிறிஸ்துவை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்து இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். அப்ப இவர் இல்லாமல் எதுவுமே இவருக்காகவும் கொலோசே நிருபத்துல வாசிக்கிறோம். இவருக்காக எல்லாம் உண்டாக்கப்பட்டு சர்வமும் அவருக்குள்ளே நாம் வாசமாயிருக்க, சகல பரிபூர்ணமும் இவருக்குள்ளே சரீர பிரகாரமாக வாசமாயிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது 2ஆம் அதிகாரத்துல கொலோசியரில. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் தன்மையின் சொருவும் சர்வத்தையும் நம்முடைய வல்லமில்ல வசனத்தினால தாங்குகிறவருமாக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷம் மிக மிக முக்கியமான ஒன்று. சுவிசேஷத்தை அறிந்தால் வாழ்க்கையில பரவசமான ஒரு நிலையிலே நாம் அனுபவம், நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை காண முடியும். ஆகவே இங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இன்னைக்கு காக்கின்ற எல்லா பரம்பொருளாக, காக்கின்ற தெய்வமாக, ஒன்றான மெய்தேவனாக காக்கின்ற இயேசு கிறிஸ்து, காக்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். அவரை குறித்த டைட்டில், அவர் மாம்சத்தின்படி நம்மை போல இந்த உலகத்துக்கு வந்த ஆண்டவர். கடவுள் மனிதனாக வந்தவர். ஏதும் தெரியாதனை மறைத்த வல்லிருளை நாதா நீக்க ஒரு ஞான விளக்கிலையோ பந்தமெல்லாம் தீர பரஞ்சோதி நீ குருவாய் வந்த வடிவை மறவேன் பராபரமே, நின்னை தந்து என்னை தடுத்தாட்கொண்ட உம்முடைய கருணைக்கு என்னை தந்தால் என்ன பயன் பராபரமே. தாய்மானவர் தன்னுடைய பாடல் வரிகளிலே இவ்வளவாய் பதிவு செய்கிறார். அவர் எப்படி இந்த உலகத்தில் மாம்சத்தின்படி தாவீதின் சன்னதியில் பிறந்தவர். வணக்கத்திற்குரிய ஒரே ஜெகஜோதி அவர்தான். ஆகவே இந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் மாம்சத்தின்படி நம்மை போல மாம்சம் ரத்தமும் உடையவராக இந்த உலகத்துக்கு வந்தவர். அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிற யாவருக்கும் அந்த நித்திய மீட்பை அடைவதற்கு காரணராகி, என்ன அருமையான ஆண்டவருடைய திட்டங்கள், தீர்மானங்கள். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். இவரை கொண்டு நீங்கள் ஒரு உலகத்தை உண்டாக்க முடியும். இந்த இயேசு கிறிஸ்து மாம்சத்தின்படி வந்தவர். அதான் ஒரு பாட்டு கூட கவிஞர் எழுதுவாரு, ஒரு மனுஷன் மரணம் அவன் என்ன மாதிரி காதலிச்சு அப்படியே கண்ணீர் விட்டு இந்த துன்பத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு எழுதுவாரு. அதுவல்ல வாழ்க்கை. இன்னைக்கு தேவன் தன்னுடைய திட்டத்தை இந்த உலகத்தில் இழந்து போன மனிதனுடைய ஏதேன் வாழ்க்கை மறுபடியும் கொடுக்கும்படியாய் கிறிஸ்துவை அனுப்பினார். இது மகா பெரிய மீட்பின் திட்டம். அந்த திட்டம் மாம்சத்தின்படி தாவீதின் சன்னதியில் உருவாகிறார். தாவீது சன்னதி என்ன அவ்வளவு பரிசுத்தமான சன்னதியா? யோசித்து பாருங்கள். தேவன் இந்த உலகத்திலே எதெல்லாம் புறக்கணிக்கப்பட்டதோ, சரித்திரத்தில் இடம்பெறாத நிலையில் இருந்ததோ, அப்படிப்பட்ட நிலையிலிருந்து மோவாப் தேசத்தில் இருந்து ஒரு பெண், உன் ஜனம் என் ஜனம், உன் மக்கள் என் மக்கள் என்று சொல்லி பேசின அந்த ரூத்துவின் சரித்திரத்தில் வந்த போவாசுக்கு பிறந்த அவருடைய பேரன் தான் யாரு? தாவீது. அந்த தாவீதை பெற்றான். தாவீது அந்த வம்சத்திலே கிறிஸ்து வருகிறார். ஆகவே புறக்கணிக்கப்பட்ட நிலை, ஒதுக்கப்பட்ட நிலை எல்லாவற்றையும் முதன்மையாக மாற்றி இருக்கு. அவருடைய அட்டவணையிலே பாருங்கள், பெண்கள் ஸ்திரீகள் இடம் பெற மாட்டார்கள். புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் என்று நீங்கள் வாசிக்கலாம் அற்புதம் செய்த இடங்களில. ஒரு முறை அற்புதம் அடையலாம் 3000 பேர் அப்படின்னு. வசனத்தால் குத்தப்பட்டவர்கள் பேதுரு பேசும்போது சொல்றாரு, வசனத்தால் குத்தப்பட்டவர்கள் அன்னைக்கு எத்தனை பேரு? ஏறக்குறைய 3000 பேர். ஆனா இங்க தேவன் அவருடைய அட்டவணையிலே பெண்களுக்கு மிக முக்கியம் கொடுத்திருக்கதை பார்க்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ரோமர்கள் எழுதின நிறுவனம் கடைசி அதிகாரத்துல பாத்தீங்கன்னா உள்ள பெண்கள் அட்டவணை நிறைய பேர் இருக்கும். பெண்கள் எல்லாம் ஊழியம் செய்திருக்கிறதாக. எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, இதை மாற்றி அமைத்தவர் கிறிஸ்து.
மாம்சத்தின்படி தாவீதின் சன்னதியில் பிறந்தவர். அவர் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய குமாரன். அவருடைய செயல்கள் நிமித்தமாக அவர் மரித்து உயிரோடு கூட எழுந்ததின பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கலாத்தியர் 4 அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. சகோதரர் என்று சொல்லப்படுவதற்கு வெட்கப்படாமல், அது எங்க இருக்குது? எபிரேயர் 2:11 கரெக்டா நான் எடுத்து வச்சுக்கிறேன். எபிரேயர் 2:11 வாசிங்க. தூய்மையாக்குகிறவர், தூய்மையாக்குகிற தேவன், தூய்மையாக்கப்படுகிறவர்களும் பரிசுத்தமாக்கப்படுகிறவரும் பரிசுத்தமாகிறவர்களும் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. அனைவருக்கும் உயிர் முதல் எல்லாம் ஒன்றே. இதனால் இயேசு இவர்களை சகோதரர் சகோதரிகள் என்று கூட பிறந்த சகோதர சகோதரிகளாக தேவன் மாற்றப்பட்டார். அவர் மாம்சத்தின்படி தாவீதின் சன்னதியில் வந்தவர். அவர் வெட்கப்படவில்லை. ஆகவே என் தேவனை குறித்த திட்டம் ஒவ்வொரு மனிதனுக்காகவும் தன் மரணத்தை ருசி பார்த்தார். 10வது வசனத்துல ஒரு தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்காக தன்னை என்ன பண்ணார்? அவரு மரணத்தை ருசி பார்த்தவர். மாம்சத்தின்படி தாவீது என்கிற சன்னதியில பிறந்தவர். இவர் சன்னதியே சங்கீதக்காரர் எழுதும்போது யாரால் சொல்லி முடியும் இவருடைய சன்னதியை? அந்த சன்னதியில நம்மதாங்க. கலாத்தியர் எழுதும்போது சொல்றாரு, ஒரு சன்னதி அவரை சேவிக்கும், அது தேவனுடைய சன்னதி என்னப்படும். கலாத்தியர்ல ஒரு வசனம் வாசிக்கலாம். சன்னதின்னு எடுங்க, எங்க இருக்குது பாருங்க. எல்லாம் நம்ம சன்னதி, ஒரு சந்ததி. இந்த உலகத்துல நியாயப்பிரமாணத்தை கொடுத்து ஒரு மனுஷனால நிறைவேற முடியல. அதை கண்டு ஒரு மனிதன் அந்த சந்ததி யாரு? கிறிஸ்து அப்படின்னு சொல்லி பதிவு செய்யறதை இங்க பார்க்கலாம். கலாத்தியர் நிருபம் 4-5 அதிகாரமா வாசிங்க. 3:16 ஆபிரகாமுக்கும் அவனுடைய சன்னதிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டது. சன்னதிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சன்னதிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. எனக்கு நம்ம எல்லாம் கிறிஸ்துவின் சந்ததியில வந்திருக்கிறோம். நம்ம எல்லாம் கிறிஸ்துக்கு பிறகு அவருக்குள்ளே பிறந்த அவருடைய சகோதரர்களாக, அவருடைய உறவின் முறைகளாக, அவருடைய சொத்துக்கள பங்காளிகளாக, அவருடைய உடன் பிறப்புகளாக இன்றைக்கு தேவன் தம்முடைய ரத்தத்தாலே, சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த திருச்சபையாக நாம் இருக்கிறோம். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எனக்கு அருமையானவர்களே, மாம்சத்தின்படி தாவீதின் சன்னதியில் பிறந்தவர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மாம்சத்தின்படி அவரை நாம் அறியோம். ஆவியின்படி தேவனுடைய சுதனாக அவர் மரித்து உயிரோடு கூட எழுந்தது பலமா நிரூபிக்கப்பட்ட உங்க வாழ்க்கையில நிரூபிக்கப்படுகின்ற அனுபவங்கள் நிச்சயமா வரும். யாரும் எண்ணி பார்க்க முடியாத அளவிலே கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்பதை மற்றவர்களுக்கான தேவன் அரும்பெரும் காரியங்களை செய்ய வல்லவர். வியாதி உங்களை அணுகாது, பிரச்சனைகள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் எல்லாவற்றையும் ஜெயித்தவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். சகலத்தையும் ஜெயித்திருக்கிறார் அவர். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சகலவற்றுக்கும் பரிகாரியாக இருக்கிறார். சகல காரியங்களுக்கும் பதிலாக இருக்கிறார். அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார். யார் அவர்? மாம்சத்தின்படி தாவீதின் சன்னதியில் பிறந்தவர். எனக்கு அருமையானவர்களை, இன்றைக்கு சொன்ன எந்த சன்னதியில வந்தீங்க? எங்க சன்னதி, எங்க ஜாதி அப்படிலாம் சொல்லுவாங்க பாருங்க. அது மாதிரி நாம் தாவீதின் சன்னதி, ராஜாக்கள் பரம்பரையில வந்தவர். ராஜாக்களாக இன்றைக்கு நம்மை ஆசாரியர்களாக, ஆவிக்குரிய ராஜாக்களாக, ஆசாரியர்களாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த உலகத்தின் பதவிகள்லாம் பாத்தீங்கன்னா விஞ்சி போன எவ்வளவு 5 வருஷம், இல்ல 10 வருஷம், இல்ல 15 வருஷம், அதுக்கு மேல கிடையாது. ஆனா என் தேவனை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் ராஜாக்களாக, ஆசாரியர்களாக அபிஷேகம் பண்ணப்படுகிறீர்கள். வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 7வது வசனமா 6வது வசனமா வாசிங்க. நம்மை அன்பு கூர்ந்து நம்முடைய அன்பு கூர்ந்து நம்முடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய தேவனுக்கு முன்பாக நாம் ஒவ்வொருவரையும் ராஜாக்களாக, ஆசாரியர்களாக ஆக்கின அவருக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, 10 அதிகாரம் 5வது வசனமா வாசிங்க. வெளிப்படுத்தல கரெக்டா? 5 சமுத்திரத்தின் மேலும்
5 அதிகாரம் 10 வசனம். எங்கள் தேவனுக்கு முன்பாக 9-10 வாசிங்க. எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். ஆக்கிவிட்டார். ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். ஒரு நாள் அப்படி நடக்க போகுது பாருங்க. இப்ப ஆவிக்குரிய போராட்டங்கள், ஆனால் ரியலாவே நம்ம ராஜாக்கள் ஆசாரியர்களாய் 1000 வருடம் தேவன் ஆளு திசையை நம்மை அழைத்திருக்கிறார். நாம் தான் அரசால பிறந்திருக்கிறோம். நாம் இந்த ராஜ்யங்களை, தேசங்களை ஆள பிறந்திருக்கிறோம். முதல்ல பிரச்சனைகளை ஆளுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லாத்தையும் ஜெயிக்கும்படியான வல்லமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நம் தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் மாம்சத்தின்படி தாவீதின் சன்னதியில் பிறந்தவர். இன்றைக்கு உங்களுக்கு ஒவ்வொருவருக்குள்ள அவர் பிறந்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, போற்றி புகழ்வோம், வாழ்த்தி பாடுவோம், பிரபு இயேசுவை கொண்டாடுவோம். ஏனென்றால் என் வாழ்வின் ஒளி அவர், சத்தியம், வழி, ஜீவன். அவர் தான் நம்முடைய வாழ்க்கையின் வெளிச்சமாக, ஒளியாக நமக்குள்ளே பிறந்திருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டது. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே ஒரே வசனத்திலே முழு சுவிசேஷத்தையும் அடங்கிய ஒரு வசனம் இது. மாம்சத்தின்படி தாவீதின் சன்னதியில் பிறந்தார், அதுக்கப்புறம் மரித்தார், அதுக்கப்புறம் உயிர்த்தார். ஆகவே இது யாரும் மறைக்க முடியாது. நிரூபிக்கப்பட்ட ஒன்று. சரித்திரபூர்வமாக யாரும் மறைக்க முடியாது. சரித்திரபூர்வமாக மறைக்கப்பட்டிருந்த தேவ ரகசியம் வெளியரங்கமானது. தேவனும் தன்னை குறித்து வெளிப்படுத்த சித்தமானார். இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்திலே பல வெளிப்பாடுகளை தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவ கோபம் வெளிப்பட்டது என்று சொல்லி தன்னை குறித்த காரியங்களை தேவன் வெளிப்படுத்துகிறார். என்னது? சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற அறிவை எல்லாருக்கும் தேவன் வெளிப்படுத்தினார். அதுதாங்க தேவ கோபமே. வருகிற வாரத்துல நாம் அதை பார்க்க போகிறோம். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் சாதாரணமானவர் அல்ல. அவர் வார்த்தை கொடுத்து, அந்த வார்த்தை எனக்காக தன் ஜீவனை கொடுத்து, அந்த ஜீவன் கிருபையும் சத்தியம் நிறைந்த இன்றைக்கும் எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறது. அவர் ஆதியிலே தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாய் உருவாக்கப்பட்ட, தீர்மானிக்கப்பட்டபடி, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டபடி, தீர்க்கதரிசிகள் மூலமா அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம் இந்த கிறிஸ்து மாம்சத்தின்படி தாவீதின் சன்னதியில பிறக்க போகிறார். இயேசு பிறக்கிறார் என்ற செய்தி கேள்விப்பட்டு ஒரு வால் நட்சத்திரத்தை பார்த்து கிழக்கிலிருந்து எல்லா சாஸ்திரிகளும் அந்த கிழக்கு தேசத்துக்கு போகிறார்கள். யூதயா தேசங்களிலே அவர்கள் போடும் பொழுது அங்கே பார்த்து அரசர் என்றாலே அரச மாளிகையிலே தானே பிறந்திருப்பார் என்று போய் அங்கே விசாரிக்கும் பொழுது அங்கே சொல்லுகிறார்கள், யூதருக்கு ராஜா கலங்கி போகிறார். அப்பதான் அவன் கேள்விப்படுறான், நான் ராஜா இங்க இருக்கு, ராஜான்னு ஒருத்தர் குழந்தை பிறந்திருந்தா இல்லையே, அப்படிப்பட்ட இது ஒரு மகத்துவமான குழந்தை, இப்படிப்பட்ட நிகழ்ச்சி எல்லாம் தோன்றது ரொம்ப கஷ்டமாச்சே, அப்படி உண்மையில ஒரு அதிசயமான நட்சத்திரம், வால் நட்சத்திரம் தோன்றா இப்படிப்பட்ட உலகத்தில் அதிசயங்கள் எழுவது என்பது சொல்லி எல்லா அறிஞர்களும் வந்திருக்கிறதை பார்த்து அவன் வியந்து போகிறான். எல்லா எல்லா அமைச்சர்கள் எல்லாம் கூப்பிட்டு அவன் விசாரிக்கிறான். அப்ப புஸ்தக சூழலில் எழுதியிருக்கிற காரியங்களை, யூதியாவில் உள்ள பெத்லகேமிலே கிறிஸ்து பிறப்பார் என்று எழுதியிருக்கிறது என்று அறிவிக்கிறார்கள் அவருக்கு. உடனே இதை ஆராய்ந்து பார்ப்பதற்குள்ளதாக 2 வருடங்கள் கடந்து விட்டது. அவனே பாக்குறான், 2 வயதுக்குள்ள எல்லா ஆண் பிள்ளைகளை வெட்டி போடுங்கள். அந்த ராஜா ஆளக்கூடாது என்று நினைத்தார்கள். ஆனால் இந்த ராஜாவை அழிக்க முடியாது. எனக்கு அருமையானவர்களை, அங்கிருந்து வேறு தேசத்திற்கு அவர் மாற்றப்பட்டார். கிறிஸ்துவின் திட்டம், அந்த தேவனுடைய திட்டம் கிறிஸ்து வழியாக சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாகி சகலத்தையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கப்பட்டு அவர் பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர் மரித்து உயிரோடு கூட எழுந்தார் என்பதுதான் இன்றைய செய்தி நற்செய்தியாக இருக்கிறது. இவரை ஏற்றுக்கொள்கிற வாழ்க்கையில ஒவ்வொருவருக்குள்ள அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், வாழ்கிறார். இன்றைக்கும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், இன்றைக்கும் ஜீவிக்கிறது, இன்றைக்கும் வல்லமை இருக்கிறது. இந்த வார்த்தை, எந்த வார்த்தை எடுத்து பேசினாலும் ஜீவன் இருக்கிறது. ஆகவே இங்க நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை குறித்த தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வானத்திலிருந்து வந்தவர், மாம்சத்தின்படி தாவீது என்கிற சன்னதியிலே பிறந்தார், பரிசுத்த ஆவியின்படி அவர் தேவனுடைய சுதன் என்றும் உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரன். உங்க வாழ்க்கையில நீங்கள் மாம்சத்தின்படி நீங்கள் கிறிஸ்துக்கு உரிமையாளர்களாக இருக்கிறீர்கள், ஆவியின்படி தேவனுக்கு நீங்கள் உரியவர்களாக இருக்கிறீர்கள். கிறிஸ்துவை போல அவர் நம் சார்பில் உயிரோடு கூட இருந்ததினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவ பிள்ளையாக நாம் இருக்கிறோம். ஆகவே குமாரனுடைய ஆவியை கலாத்தியர் 4:6 வாசிக்கிறோம். இந்த அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற இந்த கிறிஸ்துவின் ஆவியை நம் ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் வைத்திருக்கிறார். காரணம்,
அவருடைய பிரதிநிதியாக அவரை போல நம்மை மாற்றி இருக்கிறார். அதற்காக பிரதிநிதியாக தேவன் இந்த உலகத்துல கிறிஸ்துவை அனுப்பினார். என்ன நற்செய்தி? இந்த நற்செய்தியை மறக்காமல் நம்மை முழுவதுமாக அர்ப்பணிப்போம். இந்த கிறிஸ்து இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவர் மாறாதவர். இவர் நம்முடைய வாழ்க்கையில கிருபையும் சமாதானத்தையும் உண்டு பண்ணி ஒவ்வொரு நாளும் மேன்மையான ஒரு நிலையில் நம்மை கொண்டு போகிறார். அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். மாம்சத்தின்படி நீர் எங்களுக்காக இந்த உலகத்துல வந்து சிலுவையை ஏற்றுக்கொண்டு தன் ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய ஆவி எங்களுக்குள்ளே அதிகமாக கொடுத்து அதிகமான கிருபைகளை தந்து ஆண்டு கொள்ளுங்கள், ஆசீர்வதிக்க நீங்கள் சுதந்திரவாளிகள். இந்த சன்னதி எங்களுக்காக கொடுக்கப்பட்ட சன்னதி என்பதை நாங்கள் கிறிஸ்து வழியாக நாங்கள் பெற்றிருக்க இந்த பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோங்க தாவே. இதை அநேகர் அறிந்து கொள்ளாமல், ஆண்டவரே நான் எப்படிப்பட்ட சாதாரணமானவன் அல்ல, நான் என்னுடைய குலம் உயர்ந்த குலம், என்னுடைய கோத்திரம் உயர்ந்த கோத்திரம், நான் சாதாரண ராஜாக்கு பிறந்த ராஜாவாக இருக்கிறேன் என்பதை நாங்கள் உணர்ந்து ஆவிக்குரிய காரியங்களிலே சகலத்தையும் ஆளுகிறவர்களாக, கிறிஸ்துவின் உரிமையை நாங்கள் அனுபவிக்கிறவர்களாக எங்களை மாற்ற அர்ப்பணிக்கிறோம். வியாதிகள் நீங்குவதாக இயேசுவின் நாமத்திலே. அதிகாரங்களை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே எல்லா வியாதிகளும் மறைவதாக, விடுதலை உண்டாவதாக, சுகம் ஆரோக்கியம் பெருகுவதாக ஒவ்வொருவருக்குள்ளும். ஆண்டவரே, எங்களுக்குள்ளே வைத்திருக்கிற அந்த வல்லமை ஆண்டவரே நாங்கள் உணரத்தக்கதாய் கிறிஸ்து வெளிப்படுவாராக. அந்த ஆதியிலே தீர்க்கதரிசிகள் மூலமாய் மறைக்கப்பட்டிருந்த ரகசியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தின ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டவரே எல்லாம் உங்களுக்கு முன்பாக வெட்ட வெளிச்சமாக வைத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். சத்தியத்தை வெளிப்படுத்துகிறீர், சாதனையாளர்களாய் மாற்றுகிறீர். அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. உங்களுடைய கிருபை மூடிக்கொள்வதாக, ஆளுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். மீண்டும் நாளை சந்திக்கலாம்.